வணக்கம். ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குருபியோ நமக. இந்த குரு பயிற்சியில் குரோதி ஆண்டினுடைய இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் 5-8க்கு உரியவர் குரு பகவான். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உரியவர், சிம்மத்துக்கு உரியவர் குரு பகவான். இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துல இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இப்போ குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து சிம்மத்துடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சிம்மத்துடைய 2ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். சிம்மத்துடைய 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சிம்மத்துடைய 6ஆம் வீடு, 6வது இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பகவான் ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார். அதாவது சிம்மத்துடைய வீட்டை, சிம்ம ராசியுடைய வீட்டை 2ஆம் வீட்டையும் அவர் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 2வது வீட்டை 5ஆம் பார்வையாகவும், 4ஆம் வீட்டை அவர் 7ஆம் பார்வையாகவும், 6ஆம் வீட்டை அவர் 9ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். ஸோ இதில் இந்த கோச்சார ரீதியாக அவருக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கணும். இப்போ குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுபர், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது சிம்மத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். சூரியனும் குரு பகவானும் மேக்சிமம் பகை கிரகங்களாக நம்ம சொல்ல முடியாது. இருவரும் இணைந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோகமாகவே கருதப்படுகிறது இவருடைய பார்வையில். இப்போ சிம்மத்துடைய 2ஆம் இடத்துல இந்த கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா கேது பகவான் இருக்கார். இதுகாரும் சிம்மத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து பல்வேறு விதமான சின்ன சின்ன தடைகளை அவர் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். கல்வி சம்பந்தமான தடைகள், வரவீனங்கள் சம்பந்தமான தடைகள், உறவுகள் சம்பந்தமான தடைகள், மனைவி ரீதியான சந்தேகங்கள், திருமணம் சம்பந்தமான பல்வேறு விதமான தடைகள் சிம்மத்துக்கு இருந்துச்சு. இதை அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக அந்த இடத்தை குரு பார்ப்பதன் மூலம் இப்போ அந்த தடைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மத்துக்கு விலகி புதுமையான ஒரு பொலிவு பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. அவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் வரக்கூடிய பிஸ்னஸ் பெருகும். அவங்க என்ன முதலீடு பண்ணியிருக்காங்களோ இதுவரைக்கும் அடைபட்டு கிடந்த அனைத்துமே அவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான காலகட்டம் வந்துடுச்சு. மனைவிக்கும் அவருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மீண்டும் அவர் ஒன்று சேர்வதற்கு, மற்றபடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளவங்க, வழக்கு சம்மந்தமாக போனவங்க, இவங்கெல்லாம் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 2வது தடைப்பட்ட கல்வி யாராருக்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சிம்மத்துடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பார்வையாக ஒரு களத்திர ஸ்தானத்துடைய அந்த விதிமுறையின்படி பார்க்கும் பொழுது இவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, தாயாருடைய அனுகிரகம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். தாயார் தொடர்பான விஷயங்கள் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பு, மற்றபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் விளங்கி தாயாரோடு சேர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. மேலும் வீடு மனை வாகனங்கள், வீடு மனை வாகனங்கள், மற்ற அத்தியாவசிய பொருட்கள், தன்னை உயர்த்துக்குள்ள, அதாவது சமூகத்தில் பெரிய ஒரு லெவலில் மாற்றக்கூடிய என்னென்ன தேவையோ அதெல்லாம் சுகஸ்தானம் குருவால் பார்க்கப்படுவதனால் எல்லா விதமான நன்மைகளும் சுகஸ்தானத்தில் அவருக்கு கிடைக்கிறது. நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் விலகி அவர்களுக்கு லாபம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் இடமாக பார்ப்பதன் மூலம் இவர்களுக்கு ஏற்பட்ட வில்லங்கங்கள் கம்ப்ளீட்டாக குறையுது. உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இதுகாரம் அவர்களுக்கு நோயினால் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு வந்துருச்சு. தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் இடம் விட்டு இடம் நகருதல் அல்லது வேறு ஏதாவது பணிமாறுதல், வெளியில் போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டானாலும் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தை அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதுனால் நிச்சயமான முறையில் உங்கள் கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஃபினான்ஷியலாக நீங்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். இதை அதற்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக அதை 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதன் மூலம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிச்சயமான முறையில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் முதல்ல உங்களுக்கு தீருது. அதை நீங்கள் பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக சிம்மத்துக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி இப்போ இந்த 2.5 ஆண்டுகளாக அவர் 7ஆம் இடத்துல தான் இருப்பார். இதுகாரம் நீங்கள் 2ஆம் இடத்தை இப்போ குரு பார்ப்பதனால் இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே நேரத்தில்
அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ரைட்டு நம்ம சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். அதாவது இப்போ குரு பகவானுடைய பார்வை என்பது அடுத்த ஓராண்டுக்கு இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், மனைவி ரீதியாக ஏற்பட்ட மன உளைச்சல், உறவுகள் ரீதியாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். அதாவது அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க, எந்த நிலைமைக்கு நம்ம இருந்தால் வச்சோம்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்ட்னர் வந்து புரிஞ்சுக்கிருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து எந்த காரணத்தை கொண்டு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாம அதை ஒரு இயல்பான போக்கிலேயே நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு தொழில் ரீதியாக வந்து ஒரு மந்த நிலையும் ஏற்ற நிலையும் மாறி மாறி தான் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னு கேட்டால் குரு பகவான் வந்து அவர் தனித்த குருவாக இருக்கார். மேக்சிமம் வந்து அவர் தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர்ந்து உங்களை வந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு தொழில் அப்படின்னு சொல்லும்போது, கையிருப்பு சம்பந்தமான எந்த விதமான ஒரு கடன் வாங்குதல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மனச்சுமையோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெவலப் தான் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஒரு ப்ரமோஷன் ஏற்பட்டு நீங்கள் இடமாற்றம் செய்யப்படலாம். அதன் மூலியமாக சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டுமே தவிர நிதி சம்பந்தமான உங்களுடைய சுய சம்பாத்தியம் சம்பந்தமான எந்த விதமான நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமான சூழ்நிலைகளில் இருக்கணும். மற்றபடி வந்து நீங்கள் வயதானவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி சம்பந்தமான ஆலோசனை பெற்றுக்கோங்க. சின்ன ஒரு ஏதாவது ஒரு இப்போ வந்து உங்களுடைய அந்த 6ஆம் இடத்தை வந்து குரு பார்ப்பதனால் வந்து ஏற்கனவே இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கும். அதே நேரத்தில் அதை நீங்கள் பெர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நல்ல வலுவாக உட்காந்துருக்கார். அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானை விட குரு பகவான் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் வலுத்திருக்கும். பல்வேறு விதமான லாபங்களை நீங்கள் அடைந்தாலும் 7ல் சனி இருப்பது, அதாவது வந்து இருப்பதனால் வந்து நீங்கள் சில நேரங்களில் நஷ்டங்கள் லாபங்கள் இந்த மாறி மாறி ஏற்படக்கூடிய காலகட்டமாக சில விஷயங்கள் நடக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கோச்சார ரீதியாக அதை விட தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய தசாபத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய லாப நட்டங்கள் தீர்மானிக்கப்படும். ஸோ இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமோ மிகப்பெரிய நஷ்டமோ பெரிய ஏமாற்றமோ எதுவுமே ஏற்பட போகிறதில்ல. ஆனால் என்ன அப்படிங்கிற உடல் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் லாபமான விஷயங்கள், உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புதிய வீடு புதிய மனை அந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள். தாயார் வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஸோ சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு லாபத்தை தான் கொடுக்குமே தவிர எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் அடுத்த ஓராண்டுக்கு வந்து உங்களுக்கு மேலும் இது சம்பந்தமான நஷ்டங்களை ஏற்படுத்தாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையோட தன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து உயர்வு தான் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேய வழிபாட்டு செய்யுங்க. சனிக்கிழமை நிச்சயம் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ராமர் கோவில், ராமர் சீதை லட்சுமணன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஆஞ்சநேயர் போய் நிச்சயம் வழிபடுங்க. உங்களுக்கு திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அதாவது முருகன் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், தனி கோயில் அல்லாட்டாலும் பரவாயில்ல, அது சிவன் கோயில் இந்த மாதிரி இடங்களில் முருகன் வந்து வள்ளி தேவனையோடு இருப்பாங்க. அதில் திங்கட்கிழமை முடிஞ்சுன்னா போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா அம்பாள் நல்ல சிவன் கோயிலாக அது இருந்துச்சுன்னா அம்பாளையும் நல்லபடியாக வழிபட்டுக்கிறங்க. மெயின் வந்து நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயரையும் நவகிரகத்தை வழிபட்டு நல்லெண்ணெய் தீபம் எடுத்து வழிபடுங்க. பெரிய பரிகாரம்லாம் உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் விழிப்போடு இருந்தீங்கன்னா போதும். ஃபேமிலி சம்மந்தமான சின்ன சின்ன இடர்பாடுகளை நம்மளுடைய பேச்சுக்களால் தான் சந்திப்போம் தவிர கிரகங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமான இந்த குரு பெயர்ச்சி என்பது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றத்தையும் நிம்மதியையும் இதுகாரம் நீங்கள் ஏற்பட்ட மன உளைச்சலையும் போக்கி சௌக்கியத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக சிம்மராசி அன்பர்கள் மேலும் அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் மற்ற படிப்பு ஏனைய விஷயங்களில் வந்து அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் என்பது உண்மை. ஆக இந்த சிம்மராசி அன்பர்கள் விழிப்புடன் இருந்து நீங்கள் உங்களுடைய போக்கை தொடர்ந்து இதே லெவலில் வச்சுக்கோங்க. எந்த விதமான புது வகையான விஷயங்களை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து செய்யாமல் இருந்தீர்களானால் சிறப்பாக அமையும் என்பது திண்ணம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் அடுத்து கன்னியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.